ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னோடய தமிழ் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் போயிட்டுருக்கேன். இது வந்து க்ரீம் ஸ்டோரின்ற ஒரு பிளேஸ் இது. ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு விசிட் பண்ணேன். பட் அங்கே இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். அது மியூசிக்கோடு போட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒரு அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஸோ மியூசிக் போட முடியாமல் ஆயிடுச்சுனால திருப்பி டெலீட் பண்ணிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நான் அங்கே போகிறேன். போயிட்டு அங்கே உட்காந்து ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்றத தான் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க. நான் எப்படிலாம் வந்து ருசித்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. என்னால் சவுண்ட் கொடுக்க முடியலாங்க, ஏன்னா அங்கே மியூசிக் ஓடிட்டுருக்கனால என்னால் இந்த சேனலில் வந்து மியூசிக்கோடு அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த க்ரீம் ஸ்டோரி அப்படின்ற ஒரு இது தான் இது. ஸோ அங்கே இருக்க ஆம்பியன்ஸ், அந்த ஊஞ்சல் எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. அதேமாதிரி ஃபுட்டும் எப்படி சொல்கிறது, இந்த ஐஸ்கிரீம், புட் ஐஸ்கிரீம் அண்ட் வந்து எல்லாமே பக்காவாக இருந்தது. நீங்கள் நம்பி போய் சாப்பிட்லாம். எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன், அதை நீங்கள் பாருங்கள், ஜாலியாக பாருங்கள். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மட்டில்டா கேக். இது இது அல்டிமேட்டுங்க, செம்ம வறுத்து. அதை சாப்பிட்டு இன்னுமே அதுலேருந்து நான் எழுந்துக்கவே இல்லை. அங்கே பாருங்கள், அப்படி க்ரீம் ஸ்டோரின்றது பாருங்கள், கரெக்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இருக்காது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து பயங்கரமாக இருக்கும். நாங்களே விடாமல் அடித்து பிடிச்சின்னு தான், சண்டை போட்டு தான் சாப்பிட்டோம். லாஸ்ட்டு ஃபைனலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து சாப்பிட்ற விஷயத்துலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு உருகி போய் இப்படிலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக தான் அந்த ஃபுட்டியாக வந்து மாறிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஆனால் இதை சாப்பிட்டதுலேருந்து திருப்பி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு தான் தோணுச்சே தவிர வேண்டான்னு தோணவே இல்லை. என்ன ஒன்று, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்தது சாப்பிட்டு ஃபுல்லாக முடித்து வரதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இன்னொன்று ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா பட் முடியாமல் போச்சு. பட் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் டயட்டில் இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல இப்போதைக்கு. அண்ட் அடுத்தது என்ன வரப்போகுது நீங்களே பாருங்கள். ஸோ அடுத்தது வந்துடுச்சு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஃபுல்லாக வந்து நட்ஸு எல்லாமே இருக்குங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸு எல்லா சீட்ஸுமே அதில் இருக்குது. இதுதான் புட் ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக வந்து க்ரீம் ஸ்டோரியில் போனால் இதை தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ற இது எனக்கு எப்படி இருக்கும்னு. எல்லாமே ஐஸ்கிரீம் தான், பட் இருந்தாலும் புட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மேலே அப்படியே சாக்லேட் ஊற்றி அதுக்கு மேலே நட்ஸ் போட்டு பா பார்க்கவே உங்களுக்கெல்லாம் ஊறுதில்ல ஓ ஹாய் வா சான்ஸே இல்லைல்ல பார்க்கறதுக்கு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டு. இதை கண்டிப்பாக யாரெல்லாம் சாப்பிட்லையோ கண்டிப்பாக இந்த மட்டல்டா கேக்கும் அண்ட் புட் ஐஸ்கிரீம் அடுத்தது வந்து வேஃபர் டவர் வரும், அதையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டு ஃபைனலாக ஒன்று இருக்குது, அதை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க.
ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். உள்ள சாணி மாதிரிலாம் ஏதோ இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஐயோ க்ரீம் ஸ்டோரியே இன்சல்ட் பண்றாங்கடா. க்ரீம் ஸ்டோரியில போய் ஒரு சாணி தாங்க தான் சொன்னாங்க ஒருத்தவங்க போயிட்டு. பைத்தியம். உட்காந்து பண்ணலாம்ல. உட்காருங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. கோல்டு வச்சிருக்காங்க. ஐயோ கோல்டு இருக்கு. எனக்கு வயிறு ஃபுல் ஆல்ரெடி. ஜஸ்ட் வந்து எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்க்கலான்னு தான் எடுத்திருக்கேன். நான் சாணி மாதிரி இருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்து வீடியோ பார்த்து தான் சொல்கிறேன். பட் எனக்கு தெரியல, இது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம் இது பேரு டேரி மில்க். ராக்கி பாத்தியா? டேரி மில்க் சாக்லேட் ரொம்ப பிடிச்சது. இத பார்த்து நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விழப்போது. ஐயோ நல்லா இருக்குமா? டேஸ்ட் செக்காரோ அவனே போயிட்டான். ராக்கி சாப்பிடு. என்ன பிஸ்தான்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கா? அவன் பேரோ 1 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துட்டு இருக்கான். ராக்கி நல்லா இருக்கு. சத்தியமா வந்து நான் நினைச்சே பார்க்கல நல்லா இருக்கும்னு. அப்படியே கிறிஸ்பியா சேமியா போட்டு செஞ்சுக்கலாம். சேமியா குனாஃபா ஒரிஜினல் குனாஃபாவே தோத்துச்சு சாக்லேட் குனாஃபாவோட. ராக்கிதா ஒரு வாய் தர மாட்டாங்க. ஹலோ ஐயோ சத்தியமா செம்ம டேஸ்ட். ஹலோ எவ்வளோ ரேட்டு? 649. ஒண்ணா? ஒன்று 649. பட் ஆனால் ஒர்த்து. நிறைய பேர் எல்லாரும் வந்து சாணி தாங்கன்னு சொல்லி போய் கேட்பாங்க. இல்லை ரிவ்யூ பண்ண அப்புறம் சொன்னேன். ஆக்சுவலி நீ வரும்போது ஒரு பீஸ் சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன். அப்படியே சாப்பிட்ற பைத்தியக்கார். செம்மையா இருக்கு. சான்ஸே இல்லை. நம்ம சிவாஜி நம்ம ஐயோ குனாஃபா. நீ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் வாழ்க்கையில. ஹலோ கிவ் டு ஹிம். ஆக்சுவலாக எனக்கு லைவ் இருக்கு 7 மணிக்கு. மணி 7:30 ஆக போகுது. இது என்னன்னா இந்த உள்ள போட்டிருக்காங்கல்ல அதான் அல்டிமேட். அதோட இந்த சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சீரியஸா வேற லெவல். எங்கேயோ ஆக்சுவலி நிறைய ரிவ்யூஸ்ல நல்லா இல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வர்த்து எங்கேயோ மேல போற மாதிரி ஃபீல். ஐயோ இங்க பாருங்க. ஐயோ செல்ல குட்டி. ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும். நான் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். இப்போ 4 பீஸ் தான் இருக்கு. அவனுக்கு கூட கொஞ்சம் வரல. நான் அவன் முடியும். செல்லம் வந்தா நீ ஊத்து. இப்போ என்ன பண்ணுறது? இதா அப்படியே ஃப்ரிட்ஜில் வை. இது நான் அவனுக்கு ராக்கிக்க மாட்டோம். ஆக்சுவலி நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடப்போ வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வறுத்து 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 வறுத்து
நல்லா இருக்கா சுக்கு? வீடியோஸ்லாம் பார்க்கும்போது க்ரீன் கலரில் சாக்லேட்டுக்குள்ளே க்ரீன் கலரில் இருக்கும்போது மேபி வந்து நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நான் ஒரு பீஸ் அங்கே சாப்பிட்டு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே எல்லா ஐட்டம்ஸும் நான் தனித்தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே செம்ம சூப்பர். ஒன்று சாப்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல தந்தாங்க மட்டில்டா கேக்குன்னு சொல்லிட்டு, அல்டிமேட்டு. அதான் 10 out of 10 அதுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் புட் ஐஸ்கிரீம் சூப்பர். அதுவும் வந்து அப்படியே கிறிஸ்பியாக எல்லாமே செம்ம சான்ஸே இல்லை. அதுவும் 10 out of 10 ஃப்ளவர் கேக் அது ஆர்டர் பண்ணோம். அதுவும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து வேஃபர், ஆல்ரெடி வந்து வேஃபர் வித் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம். அதனால அதே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ரெண்டுமே சிமிலராக தான் இருந்தது. ஸோ அதனால அதுக்கு நான் அந்த அளவுக்கு கொடுக்கல மார்க்ஸ். பட் இது ரெண்டுத்தையும் நான் சாப்பிட்டதே கிடையாது, சான்ஸே கிடையாது. சரி லாஸ்ட்டாக வரும்போது இந்த குனாஃபா பிஸ்தா சாக்லேட் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் அது வாங்கக்கூடாது தான் நினச்சேன். வேணாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் சரி ஓகே, அது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். பட் அது சாப்பிட்ற மாதிரி எனக்கு சுத்தமாக எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சாக்லேட்டில் உள்ள க்ரீன் கலரில் நல்லா சாணி மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ஒர்த்து எங்கள் ராக்கி கூட சாப்பிட்டுட்டு ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணிட்டா. அப்படியா ராக்கி? அதனால கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ஓவரால் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து 10 out of 10 கொடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் நாங்கள் போனால் பைசா ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஓகே, இதுக்கு அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்கலாம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் என்ன திருப்பி கஷ்டம் சொல்கிறேன். ஸோ இது ஓவரால் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்தது. இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணணுமே நினச்சேன் நான். பட் ஆனால் சூப்பராக இருந்தது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்ட்ரீட் ஈட்ஸ். ஸோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ until then, bye from ஸ்ரீஜா நாயர்.